ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு FPS கேமிங். ஓகே, ஃபோர்ட்நைட் ப்ளே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சுங்க. ஃபோர்ட்நைட் சாப்டர் 5 வந்தோடனே இப்போ தான் என்னோட ஃபஸ்ட்டு கேம் ப்ளே மட்டும்தான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி கேம் ப்ளே பண்ணலான்னு தெரியல. இதை நான் பெட்டராக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபோர்ட்நைட் பயங்கரமாக இருக்கும். கிராஃபிக்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணிக்கிறாங்க. சாப்டர் 5ல் பயங்கரமாக இருக்குது. சரி, ஆரம்பிச்சிடலாம் வாங்க. முன்னாடி ப்ளே பண்ணுறோன்னா ஆர்வமாக இருக்குது, ஆனால் பயமாக இருக்குது. எங்கே தோற்றுருவோம்னு சொல்லி தோற்க மாட்டோன்னு நினைக்கிறேன். சரி, தோக்கலாம் ரொம்ப சந்தோஷம். ஓகே, ப்ளே. ஓகே, ரேங்கட் கிடையாது. ரேங்கட் ஆஃப் பண்ணிட்டு சோலோ தான் ப்ளே பண்ணுறோம். ஓகே, சோலோவை போட்டு கலக்குவோம். சோலோவில் போய் எவ்வளோ யார் அடிக்க போகிறான்னு தெரியல, உங்களுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, கோ பேபி. கேமுக்குள்ளே வந்துட்டோம். பயங்கரமாக இருக்குங்க. கிராஃபிக்ஸ்லாங்க அல்டிமேட்டாக இருக்கு. ஓகே, எந்த அளவுக்கு கில் பண்ண முடியும்னு பார்ப்போம். ப்ளே பண்ணிக்கிற 4 மாதம் ஆச்சு. பயங்கரமாக இருக்குங்க. என்னடா கேரக்டர்? டேய், என்ன கேரக்டர் இது? இது அனிமி கேரக்டர் தான் இருக்குது. கரெக்டாக கெஸ் பண்ண முடியல என்ன கேரக்டர்னு. ஓகே, இது தெரிஞ்ச கேரக்டர் தான். அண்ட் இதுவும் இந்த கேரக்டர் அனிமையில் பார்த்த மாதிரி இருக்குது. அது என்ன கேரக்டர் கரெக்டாக எனக்கு கெஸ் பண்ண முடியல. நான் கெஸ் பண்ணுறேன். ஓகே, செகண்ட் தான் இருக்குது கேரக்டர். அப்புறம் கேரக்டர் ஒன்றும் அதே மாதிரி சூப்பராக இருக்குது. அந்த கேரக்டர் ஒன்றும் இந்த கேரக்டர் நான் வாங்கினேன் பேட்டரி பாஸில். ஃபஸ்ட்டு கேரக்டர் தான் வாங்கினேன் ஃபோர்ட்நைட்லேயே. பயங்கரமான கேரக்டர். இது எனக்கு பிடிக்கும். இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பொண்ணை. ஓகே, வந்துட்டோம். எங்கே இறங்கலாம்? எங்கே இறங்கலாம்னு தெரியலையே. எங்கேயாச்சும் இறங்குவோம். இடமா இல்லை. இறங்கலாம். இங்கே இறங்குவோம். அதான் எஃப்எஸ் எதுவும் கிடைக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 எஃப்எஸ் கிடைக்குது. 100க்கு மேலே கிடைக்குது. ரொம்ப பெரிய விஷயம் அது. குதிச்சர்றா கைப்புள்ள. குதி 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 ஓடு. செம்மையாக இருக்குங்க. எல்லாம் புதுசாக செட் பண்ணேன். நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ் ரொம்ப பயங்கரமாக பண்ணிடுறாங்க சாப்டர் 5ல். ஒத்துக்கிட்டே அவங்க எஃப்எஸ் பார்த்தீங்கன்னா 100 எஃப்எஸ் கிட்ட தாராளமாக கிடைக்குது. இது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் குவாலிட்டியை பாருங்கள். இந்த குவாலிட்டியில் இந்த எஃப்எஸ் கிடைக்குது. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனிமி தான் வந்துட்டானுங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ணி நம்மளை போட்டுருவானுங்க. கன்னை எடுத்துகிட்டு சண்டைக்கு போயிடுவோம். ஐயோ, இங்கே தான் இருக்கிறான் அவன். சோ மாட்டிக்கிட்டேனே. வேகமாக போடா ராசா. ஷட் 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 ஷட். இது இல்லைடா, கன்று இல்லையாடா? கன்று கச்சிச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவான கன் தான். இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். பெட்டராக ட்ரை பண்ணுவோம். வாடா. ஐயோ, இதுடா இவங்க எனிமையே கிடையாதுடா. அவனுங்க யாரோ அவனுங்க எனிமி கிடையாது. இங்கே இவனுங்க நீங்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. எனக்கு ஒரு பைத்தியக்காரனுங்களாச்சு அவனுங்க. சும்மாவே அடிப்பானுங்க. ஓடு. அடா லூசுப்பர், எந்த ஓடம் ஓடுறையே. கொஞ்சம் என்ன ஷூட் பண்ணுறீங்கன்றா. நானே ஒன்று விட்டுருப்பேன்டா. அவ்வளோ பயமாக இருக்கடா என்னை பார்த்தா அவங்களுக்கு. நானே மொக்க பிளேயர். நானே 4 மாதம் கழிச்சு இப்போ ஃபோர்ட்நைட்டே ப்ளே பண்ணுறேன். என்னை பார்த்து இப்படி ஓடுறானுங்க. நானே இது குத்துமுறை போது நானே அடிச்சுட்டு இருந்தேன். விளையாடுறது வேற யாரும் என்னை பார்த்து ஓடுறானுங்க நானுங்க. எல்லாம் ஒரே கன் தான்டாடி. வேறு கன்று தாங்கடா. எல்லாம் ஒரே கன் வச்சு நான் ட்ராப் பண்ணுறது. அவங்க ஷூட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல எங்கன்னு தெரியல. கரெக்டாக எங்கே தெரியுமா அவங்க எனிமி இருக்கிறானுங்க. எல்லாம் லூசு பசங்க எல்லாம் இருக்கிறவங்க. வேகமாக ஓட்டுறா. ஸ்டேமா சீக்கிரம் குறையுது. காண்டு ஒருத்தல அங்கே இருக்கிறானுங்க. ஸ்னைப்பர் கச்சா வேறு ஏதாவது இருக்கும். உலகலாம் வந்து ஸ்னைப்பர் தான் இல்லை. நெட்டை இருக்குது மட்டும்தான். ஓட்டம் அடிக்கிறானுங்க. போடு கோ. வேற லெவல் பேபி. நீ அல்டிமேட் கேட்டுற நீ மட்டும்தான். போடு, வேற லெவல். ஓ பரவாயில்ல. நீங்கள் சின்ஸ் அதே மாதிரி இருக்குங்க.
ப்ளே பண்ணி 4 மாதம் ஆச்சு, இருந்தாலும் நான் பயங்கரமாக ப்ளே பண்ணுறேன். சமகானம் எந்தங்க வச்சா நீ என்கிட்ட தோத்த? நீ மொக்க பிளேயர், நீ நிஜமான மொக்க பிளேயர் தான் நீ. மொக்க பிளேயர்லாம் இருக்கிறானுங்களே, ரேங்கட் தான் போகணும் போல தேர்ட் நம்பர். இது ரொம்ப அதிகமாக போல. ரேங்க்கு பயங்கரமாடி போனாங்க, ரேங்க்லாம் போனோம். இதெல்லாம் சும்மா ரேங்க்லாம் போனால் நீங்கள் ப்ளே பண்ண முடியாது, அவங்களாம் பயங்கரமாடி போனாங்க. மூமெண்ட்டும் அதேமாதிரி ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்குது. பரவாயில்ல, 4 மாதம் ஆச்சு ப்ளே பண்ணி இருந்தாலும் நான் அதேமாதிரி நான் ப்ளே பண்ணுறேன். அது வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டு தான். 4 மாதம் ப்ளே பண்ணவே இல்லை போட்டேன் நான், இப்போ தான் ப்ளே பண்ணேன். பரவாயில்லைங்க, திறமை அதேமாதிரி தான் இருக்குது. திறமையை பாராட்டியே ஆகணும். திறமைக்கு என்ன கிஃப்ட் தர போகிறீங்க? ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பெஸ்ட் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் சொல்லி, செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா அது நான் என்ன முடிஞ்ச செட்டிங்ஸ் சொல்லியிருந்தேன், லேக் அடிக்காத இருக்குது. ஏன்னா சாப்டர் 5 பார்த்தீங்கன்னா செம்ம லேக். சாப்டர் 5 முடிஞ்சளவுக்கு நான் ஒரு நல்ல செட்டிங் சொல்லியிருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் ஷூட் பண்ணி அவன் கேம் பிளே, அது உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது, நான் போய் கில் எடுக்க ட்ரை பண்ணுறேன். கில் கில் இருக்கா? என்ன எனிமியா? போய் சிக்கன். கை விளைக்குதுங்க, எங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணிங்கன்னா தெரியல, எப்போ ரொம்ப கை விளைக்குது கேம் விளாட்னா, அது என்னன்னு தெரியல. அவங்க கிராஃபிக்ஸ்லாம் நஜ்ஜுமனும் சூப்பராங்க. நான் புது கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினேன். கிராஃபிக்ஸ் கார்டு பேர் என்னன்னா RTX 3050. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நான் வாங்கினேன். உண்மையாக சொல்ல போனால் கிராஃபிக்ஸ்லாம் என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கிறானுங்க. நல்லா இருக்குது கிராஃபிக்ஸ், கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொல்ல முடியாது, நான் கிராஃபிக்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் கிராஃபிக்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிராஃபிக்ஸ் நான் பார்த்ததுலே. அந்த மாதிரி இருந்துச்சுவாங்களா, கிராஃபிக்ஸ் நிஜமாலுமே பெட்டராக இருக்குது. ஏன்னா நான் அந்த கார்டு வாங்கும்போது கார்டு விலை பார்த்தீங்கன்னா 21,000. நல்லா இருக்குது, அந்த கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கார்டு நல்ல கார்டு தான். நீங்கள் யாராச்சும் கார்டு வாங்கினா RTX 3050 வாங்குங்க. ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு RTX கார்டு யூஸ் பண்ணணும், எனக்கு ரேட் ரேசிங் வேணும், DLS வேணும், தயவு செஞ்சு கார்டு வாங்க, உங்களுக்கு வேறு லெவல் கார்டாக இருக்கும். அது ஏன்னா நான் வாங்கினேன், அதனால் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் கேம் ப்ளே பார்க்குறீங்களே, நான் அந்த கார்டு தான் ப்ளே பண்ணிட்டு, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு கார்டை வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? சரி, நான் பேசிகிட்டே இருக்கிறேன். இப்போ எங்கே போனேன் எனக்கு தெரியல. நம்மான்னு போட எங்கேயாச்சும் போக வருங்க, எனிமி எங்கே இருக்கானு தெரியல. நம்மாட்டு பேசிக்கிட்டு நம்மாட்டு வண்டியை ஓட்டுன்னு ஜோனை விட்டு வெளியே வந்துட்டேன் பாருங்கள். ஜோன் வெளியே வந்துட்டேன். ஜோனுக்குள்ளே போவோம். ஆனால் மேப் என்னன்னா அவ்வளோ பெருசாக பில்டிங் இல்லை இந்த மேப்பில். எல்லாம் இதுமாரி ரோடாக தான் இருக்குது, கொஞ்சம் பில்டிங் அதிகமாக இருக்கும். ஏன்னா லூட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. பில்டிங் தான் லூட் அதிகமாக இருக்கும், இந்த பில்டிங் இல்லை. அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அதுவும் மாறியாக இருக்குது. அது அந்த மேப்பில் சரி பண்ணால் ஓகே. சரி, நம்ம போவோம். வாங்க டேய், என்னடா ஓட விட்றீங்க டேய், இருங்க அது வீட்டுக்கு போவோம். அது சீக்கிரம் வந்தோம் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. இனிமையை காணோம். இங்கே இருக்கானப்பா, ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணானுங்க, ஆளை காணோம். இப்போ நான் ஷூட் பண்ணோம். கேமர்ஸ் இங்கே 14 கேமர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல தமிழ்நாட்டில். என்ன செம்மையான கேம் எனக்கு இருக்கான்னு நினைக்கிறேன். வார்சோன் கம்பேர் பண்ணும்போது ஃபோர்ட்நெட்டுக்கு ஃபேன் பேஸ் அதிகம் தமிழ்நாட்டில், அது நல்லா தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்னு சத்தியமாக தெரியல, எந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னு தெரியல. இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபோர்ட்நெட் பேருன்னு சொல்லி நானும் கற்றுக்கிறேன். ஏன்னா இது புது சேனல், 5 சேனல் வச்சுருந்தேன். 5 சேனல் பேரை மாற்றி நான் வாரம் யூஸ் பண்ணிக்கிறேன். 5 சேனல் இது புது சேனல், அதனால் ஃபாலோ பண்ணி 2 பேர் தான். இனிமேல் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அதனால தான். கேம் பிளேங்க தான் அதிகம் தான். டெடி காரை ஓட்ட சொன்ன என்னடா பண்ணுற, போடா வேகமாக போடா. இப்போ கேம் பிளேவே ரொம்ப நேரம் வந்துடும் போலயே. கில்லு எடுக்கலாம், கேம் பிளே அதிகமாக ஆகிடுச்சு. ப்ளே பண்ணி யார் தான் கேம் பிளே பார்ப்பீங்க? யாரும் பார்க்க மாட்டீங்க. அங்கே சத்தம் கேட்குதுங்க, அங்கே எடுக்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க? அங்கே 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 இங்கேயா இங்கே என்னட்ட உன்னான புல்லட் போடுற டேய், சீக்கிரம் போடுறா டேய். அட லூசு பையில, சீக்கிரம் போடு. இம்மா டைம் அவர் புல்லட் ரீலோட் பண்ணுறதுக்கு இந்த கண்ணுக்கு. டேய் இப்போலாம் போனால் பேட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை போட்டு அடிப்பானுங்க.
அச்சோ எப்படி போனா அடிப்பானுங்க பிடிக்கும் அவனுங்க. எனிமி எங்கடா ஒத்தனை கூட ஆளை காணோம். எங்கடா புரியும் அங்க இருக்கிறாங்க. ராசா வா ராசா, உங்க வெயிட் பண்ண ராசா நான். ஏய்றாரா ஐயோ எதுவும் இல்லையே. ஒன்றும் பில்டிங் கட்டத்தில்லைங்க எனக்கு. Let's go baby. போடு போடு அல்டிமேட்ரா. ஐயோ எழுத்து ஐயோ எழுத்து போயிடுச்சே. அடிச்சிட்டாங்களே. செக். என்னடா எப்படி அடிக்கிறீங்க? எப்படா வந்து அடிச்சிங்க? செக் போங்கடாங்கிட்டு. 3 கில்லுங்க ஒரே நேரத்தில். இவனை கில் பண்ணுறோமுங்க. எனக்கு கன்னில் புல்லட் அடிச்சு எழுத்தும் போயிடுச்சு. எழுத்து போகிறோம் டைம் இல்லை. கின் பண்ணலான்னு பார்த்தா தக்காளி அவன் பயங்கரம் பிளேயரா. அவங்களுக்கு பந்து அடிச்சு எனக்கு கொண்டுட்டான். யாரா நீங்கள்? எங்கே தர வரீங்க நீங்கள்? பயங்கரம்டா அல்டிமேட்ரா. சொல்ல வார்த்தை இல்லைடா போங்கடா. ஓகேண்ணே வேற லெவல் பயங்கரம். நானும் அப்படி ப்ளே பண்ணேன். எங்க ப்ளே பண்ணி 3 மாதம் ஆச்சு. இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கிறேன். ப்ளே பண்ணி சரி 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ப்ளே பண்ணல ஃபோர்ட்நைட்டு. ஆனால் இப்படி நல்லா ப்ளே பண்ணுறேனே. நல்லா இருக்குங்க, பரவாயில்லைங்க. என் சில்ஸ் அப்படியே தான் இருக்குது. அதுவும் வந்தாலும் பயங்கரமான பிளேயர் ஆனுங்க. நம்ம ஈஸியாக 3 பேரை கொண்டுட்டோம். நம்ப முடியல என்னால். அதை ஒன்றும் பில்டிங் கட்ட தெரியல. அந்த கட்டத்தில் ஒன்றும் கற்றுக்கணும். கற்றுக்க டைம் இருக்கு. ஓகே எம்எஸ், நான் கேம் பிளே முடிச்சுக்கிறேன். அது ஒரு நல்ல கேம் பிளே சந்திப்போம். நான் தோத்தேன். நான் நல்லா ப்ளே பண்ணேன். ஓகேவா? நான் அது ஒரு நல்ல கேம் பிளே சந்திக்கிறேன். அதுக்கு நான் போயிட்டு வரேன். ஓகே பாய். போயிட்டு வரேன். பாய். குட் பாய்.